வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஏர் ஃப்ரையரில் ஒரு ராகி ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு வந்துட்டு இது வரையும் அவனில் தான் செஞ்சுருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு ஏர் ஃப்ரையரில் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், எனக்கு ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் வந்திருந்தது. உண்மையாகவே டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. வித்தவுட் எக்லெஸ் ப்ரௌனி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடியே நான் காலைல வந்து சியா சீடை இந்த மாதிரி நான் ஒரு டம்ளரில் நல்லா ஒரு 15 மினிட்ஸ் மேலே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டாக வந்து லெமன் புழிஞ்சுட்ருப்பேன். இதுதான் நான் மார்னிங் வந்துட்டு எடுத்துப்பேன். இது வெயிட் லாஸ் ஒரு ட்ரிங்க்குன்னு நான் சொல்லுவேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய சியா சீட்ஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்படி ராவாக சாப்பிடாதீங்க, அது வந்து செமிக்காது, தொண்டையில் சிக்கிக்கும். இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சே சாப்பிடுங்க. உண்மையாகவே அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க, அப்போ தான் இதோட நல்லாவே இருக்கும். லெமன் எப்போவுமே ஆட் பண்ணிக்கோங்க, அதோட வந்துட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ப்ரௌனி ரெசிபி பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கர்ட் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு விஸ்க் வச்சு கலரிக்கோங்க. ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் இதோட ஆட் பண்ணுறதுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து கோதுமையில் தான் செஞ்சுருக்கேன். கோதுமை ராகியில் தான் செஞ்சுருக்கேன். மைதா வந்து உடம்புக்கு நல்லது இல்லை, அது கிட்ஸ்க்கு கொடுக்கவே கூடாது. இதோட வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஈவனாக எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் கூட சுகர் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா சுகர் கம்மி இருந்தது. கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வந்து ராகி ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து பட்டரை வந்து ஒயிட் காம்பவுண்டோட மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ஆற வச்சு பண்ணணும், அப்போ தான் கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும். சுட சுட பண்ணோன்னா நல்லா இருக்காது. அதனால் மெல்ட் பண்ண பட்டரை நல்லா ஆற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பேட்டர் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வருது. நல்லா விஸ்க் வச்சு இந்த மாதிரி கிளியர் பேட்டராக கொண்டு வந்துடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஃபாயில் தான் எடுத்திருக்கேன். நான் ஏர் ஃப்ரையரில் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன், அதனால் ஃபாயில் எடுத்துக்கோங்க. இதோடு வந்து துருவின மில்க் காம்பவுண்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன், ஒயிட் காம்பவுண்ட்டு. நம்ம நல்லா நமக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம நல்லா டேப் பண்ணணும், அப்போ தான் நமக்கு உள்ளார இறங்கும். இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஆட் பண்ணால் போதும். வேணும்னா நீங்கள் பாதாம் நட்ஸு, கேஷ்யூஸ், பிஸ்தா இந்த கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்கெட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒயிட் காம்பவுண்ட்டு ப்ளஸ் கேஷ்யூஸ் தான் ஆட் பண்ணுறேன். நல்லா டேப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அப்போ தான் நமக்கு உள்ளுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி நமக்கு ஈவனாக கிடைக்கும். நான் வந்துட்டு கேஷ்யூஸை வந்து நல்லா உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன். நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா முழுசாக கூட வச்சுக்கோங்க. நம்ம உடச்சி ஆட் பண்ணோன்னா நமக்கு நிறைய வாயில் தட்டுப்பட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். முழுசாக வச்சோன்னா வந்துட்டு அப்படியே எடுத்து கிட்ஸு அந்த தனியாக கேஷ்யூஸ் மட்டும் சாப்பிட்ருவாங்க. அதுக்காக அப்படி மாற்றிக்கோங்க. இப்போ நான் ஏர் ஃப்ரையரில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இது வெரி சிம்பிள் தாங்க. உள்ளேருந்து எடுத்துகிட்டு நான் வந்து பிஜான் பிராண்டு தான் வாங்கியிருந்தேன். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். நம்ம அவன் மாதிரியே தான், ஆனால் இது க்ளோஸ் டைப்பு. இப்போ நம்ம இதை அழுத்திட்டோமா, நல்லா இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் நமக்கு போய் செட் ஆகும். இப்போ மேலே இருக்குது இல்லைங்களா 2 பட்டனு, இது வந்து ஒன்று வந்துட்டு டைமிங், இன்னொன்று வந்து டிகிரி செல்சியஸ். இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஆன் பண்ணோடனே ரெட் க்ரீன் லைட் எரியும். இப்போ நான் வந்து 10 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அதாவது நம்ம டிகிரி செல்சியஸ் நம்ம அவனில் எப்படி வைப்போமோ 170, 160 அந்த மாதிரி தான். எனக்கு 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு எக்லெஸ் ப்ரௌனி. இது மில்லட் ப்ரௌனி. நீங்களும் வீட்டில் ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கருப்பு கவுனி வீட்லேயே மாவு அரைச்சி வச்சுருந்தேன், அதை தான் இட்லியே ஆட் பண்ணிக்க போகிறேன். காலைல பையன் ஸ்கூலுக்கு இது இட்லி ஊட்டி விட்டு மதியத்துக்கு வந்துட்டு சாம்பார் சாதம் கொடுத்து விடுவேன். நீங்களும் இந்த மாதிரி முடிஞ்ச வரையும் வீட்டில் ஹெல்த்தியாக கொடுத்து பாருங்கள். கருப்பு கவுனி இட்லி அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம ஆற வச்சிருந்த ப்ரௌனியை வந்து பீஸ் போட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ நம்ம இந்த ஃபாயிலை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் பீஸ் போட்டிருந்தேன். உண்மையாகவே சூப்பராகவும் இருந்தது, பார்க்க கலர்ஃபுல்லாக அழகாகவும் இருந்தது, சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருந்தது. நான் வந்துட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸ் டைமிங் இருக்குது, அதனால் அவனுக்கு ராகி ப்ரௌனி கொஞ்சமாக வச்சுருந்தேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.